தாரெல்லாம் அப்படியே உருகுது. மெட்டல் ரோடுன்னு சொல்லுவோம் இல்லையா? தார் சாலையில் வந்து உருகுது. பயணம் செய்யக்கூடிய பயண வாகனங்கள்ல இருந்த டயர் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உப்பி அதுங்களும் அப்படியே உருகி ஊத்துது. அப்படியே அந்த தார் மேல வண்டி போனா எப்படி அது ஒட்டிக்கிட்டு அப்படியே உரியும், அந்த மாதிரி உரியுது. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக்காலான சிக்னல்ஸ் மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாமும் உருகி ஊத்துது. ஏன், தண்டவாளம் நல்ல ஒரு இரும்பால ஆனது, இரும்பு பாதை, அது வந்துட்டு என்ன பண்ணுது, இந்த இதில் வளைஞ்சிருது அப்படியே. ஸோ போக்குவரத்து, ரயில் போக்குவரத்துன்றதே முடங்கி போச்சு. இந்த அளவிற்கு ஒரு படுமோசமான வெப்பநிலையை நாங்கள் எதிர்கொண்டதில்லை என்று சொல்லி அந்த நாட்டில் இருந்துட்டு பெரிய அவலக்குரல் எழுகிறது. ஆனால் யாராலையும் காப்பாற்ற முடியாது. இதெல்லாம் காரணம் என்ன? எரிமலை அதனால தானே வெடிக்குது. அது கீழே இருக்கக்கூடிய அந்த வெப்பம் அப்படியே அதை உருக்கி அப்படியே மேலே வரும்போது தான் எரிமலையெல்லாம் வந்துட்டு இப்போ ஒரு எரிமலை வெடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. எங்கேயாவது உலகத்தில் வெடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அந்த எரிமலை வெடித்து அந்த குழம்புகள் வெளியில் வந்துட்டு பரவுனது தான் மலைகளாகவும் உண்டாகுது. அப்படியே ஒன்று மேலே ஒன்று வடிவங்களாக வந்து அப்படி உருவான மலை தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸு, ஈஸ்டர்ன் காட்ஸு. வெஸ்டர்ன் காட்ஸை வந்துட்டு ஃபிஷர் எரப்ஷன், ஒரு பெரிய ஒரு கோட்டில் அப்படியே கொந்தளிச்சு மேலே வந்தது தான் அது அப்படியே ஏதாச்சும் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இப்படியெல்லாம் உருவான மாற்றங்கள் தான் புவியினுடைய மேல்மட்டத்தில் ஆன மாற்றங்கள். அப்போ நீங்கள் புவிக்கு உள்ளே நீங்கள் 3000 மீட்டர் 4000 மீட்டர் அப்படின்ட்டு நீங்கள் ட்ரில் பண்ணி வணக்கம் தொடர்களே, ரோசோ செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் எல்லாம் செய்திகளில் பார்த்திருப்பீர்கள், உலக அளவில் குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் கடும் வெப்பநிலை காரணமாக 1000க்கும் மேற்பட்டோர் பிரான்சில் மட்டும் இறந்திருக்கிறார்கள். பெரியவர்கள் எல்லாம் கடும் சிரமத்தில் இருக்கிறார்கள். யாரும் வெளியில் வந்து எந்த வேலையிலும் ஈடுபட முடியவில்லை, பயணங்கள் செய்ய முடியவில்லை, எல்லாமே போய்விட்டது. அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 40 டிகிரி அப்படின்றது நம்ம சர்வசாதாரணமாக நம்ம தாங்குவோம். ஆனால் ஐரோப்பிய ஒன்றிய டெம்பரேட் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம், கிளைமேட்டாலஜிக்கலி ஸ்பீக்கிங், அந்த இடத்த வந்துட்டு டெம்பரேட் ஜோன் அப்படின்னோம்னா என்ன அப்படின்னோம்னா அங்கெல்லாம் அதிகபட்ச டெம்பரேச்சர் ஒரு 28 29 இப்படி தான் வரும். அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னோம்னா 40 டிகிரிக்கு மேலே டெம்பரேச்சர் போயிருக்குது. சில இடங்களில் 48 டிகிரிக்கும் மேலே தாண்டி இருக்காது. அதுக்கு சற்றப்ப நம்மளுடைய ராஜஸ்தானில் நிலவக்கூடிய வெப்பநிலை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் சில பகுதிகளில் நிலவுகிறது. 42 டிகிரி சென்டிகிரேடுனா 120 டிகிரி ஃபாரன்ஹீட்டு. அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய டெம்பரேச்சரில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா தாரெல்லாம் அப்படியே உருகுது. மெட்டல் ரோடுன்னு சொல்லுவோம் இல்லையா? தார் சாலையில் வந்து உருகுது. பயணம் செய்யக்கூடிய பயண வாகனங்களில் இருந்த டயர் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உப்பி அதுங்களும் அப்படியே உருகி ஊற்றுது. அப்படியே அந்த தார் மேலே வண்டி போனால் எப்படி அது ஒட்டிக்கிட்டு அப்படியே உரியும், அந்த மாதிரி உரியுது. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக்காலான சிக்னல்ஸு மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாமும் உருகி ஊற்றுது. ஏன், தண்டவாளம் நல்ல ஒரு இரும்பால் ஆனது, இரும்பு பாதை, அது வந்துட்டு என்ன பண்ணுது, இந்த இதில் வளைஞ்சிருது அப்படியே. ஸோ போக்குவரத்து, ரயில் போக்குவரத்துன்றதே முடங்கி போச்சு. இந்த அளவிற்கு ஒரு படுமோசமான வெப்பநிலையை நாங்கள் எதிர்கொண்டதில்லை என்று சொல்லி அந்த நாட்டில் இருந்துட்டு பெரிய அவலக்குரல் எழுகிறது. ஆனால் யாராலையும் காப்பாற்ற முடியாது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த வெப்பநிலையில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம் எல் நீனோ. எல் நீனோ அப்படின்றது என்ன அப்படின்னா அதுக்கான ஒரு அர்த்தம் லிட்டில் பாய், ராங் பாய், இதெல்லாம் இருக்கட்டும், அது வேற. இந்த எல் நீனோ அப்படின்றது என்னன்னா வெப்ப நீரோட்டம். இந்த வெப்ப நீரோட்டம் வந்துட்டு பசிபிக் ரீஜனில் வந்துட்டு இந்த தடவை கண்டுபிடிக்கப்பட்ட அந்த வெப்ப நீரோட்டம் வந்துட்டு அது கடல் நீரினுடைய வெப்பநிலையை 2 டிகிரி வரைக்கும் அது உயர்த்தி இருக்குது. இந்த முறை 2 டிகிரிக்கும் சற்று மேலேயும் உயர்த்தி இருக்குது. அதனால தான் சூப்பர் எல் நீனோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அது உயர்த்தும் போது என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா, பொதுவாக ஒரு நாட்டினுடைய அந்த தட்பவெட்ப நிலையை வந்துட்டு தீர்மானிக்கக்கூடிய விஷயம் அதன் அருகில் இருக்கக்கூடிய அல்லது சற்று தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகள் தான், குறிப்பாக கடல் தான். அந்த கடல்லேருந்துட்டு அடிக்கக்கூடிய காற்று தான். இப்போ நம்ம ஊரில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா நம்ம அக்னி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த 28 நாட்களும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா வெப்பம் நல்லா உயரும், மத்தியானம் வரைக்கும் உயரும்.
ஒரு 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பீக்குக்கு போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு காரணம் அப்படின்னம்னா கடல்ல இருந்துட்டு வீசக்கூடிய கடற்காற்று. இந்த கடல் காற்று வந்துட்டு வீசின உடனே என்ன ஆகும், வெப்பநிலை வந்துட்டு கடகடன்னு குறைய ஆரம்பிக்கும். அப்போ அந்த கடல் காற்றுன்றது என்னது இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். ஆனால் இந்த எல்னினோ ஃபேக்டர்ஸ்னால, அந்த வெப்ப நீரோட்டத்தினால அந்த கடல் காற்று சூடாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வீசும்போது மேலும் இந்த வெப்பநிலை அதிகரிக்கும். கடல் காற்று வீசாமல் இருந்தாலே டெம்பரேச்சர் அதிகமாகும். கடல் காற்று வெப்பமாக வீசுச்சுன்னா இன்னும் அதிகமாகும். அப்படி அதிகரிக்கும் போது வெப்பநிலை கண்டபடி உயரும். அப்படி உயரும் போது என்ன ஆகும், கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க, ஒரு இடத்துலையும் மனிதன் வெளியில் வந்துட்டு வாழ முடியாது. பறவைகளோ இல்லை விலங்குகளோ கூட இருக்க முடியாது. அதுங்கெல்லாம் எப்படி வாழும், அவங்க இடம்பெயர்ந்துடும். ஒரு நாய் போன்றவையெல்லாம் இடம்பெயர்ந்து போயிடும். நாய், பூனை இதெல்லாம் கூட இடம்பெயர்ந்து போயிடும். ஒரு குளிர்ச்சியை நோக்கி அதுங்களால உணர முடியும், போயிடும். ஆனால் மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, ஏசின்றோம், ஏசியை போட்டுட்டுலாம் கூட உள்ளே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அதை தகிக்கும். இப்போ உதாரணத்துக்கு வெளியில் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 103 டிகிரி தான் டெம்பரேச்சரு. ஆனால் இங்கே இருக்கிறதுக்கு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 23 டிகிரி சென்டிகிரேடு தான். அந்த அளவுக்கு குறைச்சி அந்த வெப்பநிலையில் தான் நான் வாழறேன். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குளிர் பிரதேசத்தினுடைய உச்சபட்ச வெப்பநிலை அந்த மாதிரி இருக்கும், ஜிலு ஜிலுன்னு இருக்கும். அதில் தான் இருக்கிறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா 22 டிகிரி சென்டிகிரேட்டில் தான், 21 டிகிரி சென்டிகிரேட்டில் தான் என்னோட வெப்பம் வந்துட்டு இருக்குது, வெப்பநிலை, இந்த ரூம் டெம்பரேச்சர் இருக்குது. ஆக கடல் நீர் வெப்பமடையும் பொழுது நிலத்தில் வெப்ப அளவு அதிகரிக்கிறது. இதுதான் இங்கே எல்னினோ. இந்த ஃபினாமினனில் இருக்கக்கூடிய இன்னொரு ஆபத்து என்னென்னா, பொதுவாக அந்த எல்னினோன்னு சொல்லக்கூடிய இந்த வெப்ப நீரோட்டம் உருவாகி அந்த கடற்பகுதிகளில், சமுத்திரங்களில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அது வந்துட்டு என்ன பண்ணும், அந்த மழையை கொண்டு வரக்கூடிய இந்த காற்றுகள் இருக்கு இல்லையா, மான்சூன் வின்ஸ். மான்சூன் அப்படின்றது என்ன அப்படின்னோம்னா பருவக்காற்று. இந்த மான்சூன் வின்ஸ், இந்த பருவக்காற்றை வந்துட்டு அது வீக்கன் பண்ணிடும். வீக்கன் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும், மழை வராது. இப்போ நம்ம அதுதான் ஃபேஸ் பண்ணுறோம். பொதுவாக நேரத்துக்கெல்லாம் கேரள பகுதிகளெலாம் நல்லா, கேரளா, கர்நாடகா அந்த பகுதியிலெல்லாம் நல்ல மழை பெஞ்சு நிறைய தண்ணி வந்து அணைகளுக்கு வந்து, அணைகள் வந்துட்டு உடையக்கூடிய நிலையில் திறந்து விடும். அப்போ தானே கர்நாடகா திறந்து விடுவாங்க. திறந்து விட்டு மேட்டூருக்கு வந்துட்டு நிறைய நீர்வரத்து இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னோம்னா அந்த பருவக்காற்று பலவீனம் அடைந்து விட்ட காரணத்தினால் மழை பொழிவு ரொம்ப குறைஞ்சி போச்சு. நடுவில் ஒரு 2 நாள் மும்பையில் பேஞ்சிச்சு, நல்ல மழை தான், ஆனால் போதுமான அளவுக்கு இல்லை, அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. இப்போ நம்மளுடைய மான்சூன் வின்ஸ் 2 இருக்குது. சவுத் வெஸ்ட் மான்சூன், தென்மேற்கு பருவக்காற்று, அதுதான் இப்போ பெய்யணும். அது வந்துட்டு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸு, அதை ஒட்டி உள்ள மாநிலங்கள்லாம் நல்லா பெய்யும். நம்மளுக்கு இந்தாண்ட தென் தமிழ்நாட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மதுரைக்கு அதன் கீழே கன்னியாகுமரி வரைக்கும் நல்லா பெய்யும். இது ஒன்று, அது இல்லாத போயிடுது. இன்னொன்று வடகிழக்கு பருவமழை, அதான் ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் நமக்கு வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு மழையை தரப்போகிறது. அது எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றது தெரியல இது வரைக்கும். ஸோ ஆக இந்த எல்னினோ ஃபேக்டர் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது. இதில் வந்துட்டு அல்னீனா அப்படின்னு இன்னொன்று இருக்குது, அது குளிர்ச்சி. அப்போ அது வந்துச்சு அப்படின்னோம்னா ரொம்ப குளிர்து. இப்போ பொதுவாக மழை எப்படி வருது அப்படின்றத பார்த்துருவோம். அது சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இப்போ கடல் நீர்லேருந்துட்டு அப்படியே கடல் நீர் மேலே சூரிய ஒளி படும்போது அது நீராவி ஆகி மேலே போக 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 மழை மேகங்களாக ஆகி அது காற்று அப்படி என்ன பண்ணும், நிலத்தை நோக்கி தள்ளிட்டு வரும். அப்படி தள்ளிட்டு வரும்போது நிலத்தில் இருந்துட்டு அடிக்கக்கூடிய அந்த நிலக்காற்று, அது பொதுவாக அதனுடைய டெம்பரேச்சர் வந்துட்டு கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மேகத்தினுடைய டெம்பரேச்சரை விட இதனுடைய காற்றினுடைய டெம்பரேச்சர் கம்மியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இது அதன் மேலே மோதின உடனே அந்த வாட்டர் வேப்பர் கண்டென்ட் அப்படியே வாட்டர் ஆகும். அதான் ப்ரெசிபிடேஷன், ரெயின்ஃபால் அப்படின்றோம், மழை பொழிதல் அப்படின்றது அப்போ தான் நடக்குது. ஆனால் அப்போ அந்த மாதிரி மேகம் வரும்போது நிலத்தில் வந்துட்டு இருக்கக்கூடிய காற்றினுடைய வெப்பநிலை, ஏர் டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னோம்னா அந்த மேகம் வந்துட்டு நீங்கள் பார்ப்பீங்க, ஆனால் மழை பெய்யாது, அப்படியே போயிடும். இதுதான் மழை இல்லாத காரணம். இதுக்கான காரணங்களும் பலவும் இருக்குது. ஸோ இந்த மழை பொழிவு அப்படின்றதையும் இது தடுத்துரும். அப்படின்னா ஆகும், வறட்சி உண்டாகும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க காவிரி படுகையிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணீர் இல்லாதனால வறண்டு பூமியெல்லாம் வெடிச்சு போயிடுது. இன்னும் முழுமையான எல்னினோனுடைய நம்மளுக்கு எஃபெக்ட் இன்னும் வரல. அநேகமாக நம்மளுக்கு ஜனவரி பிப்ரவரியில் வரும்னு சொல்கிறாங்க. அது பொறுத்திருந்து பார்ப்போம். அது வரைக்கும் நம்மளுக்கு இப்போ பெய்யக்கூடிய மழை பொய்த்து போய் அதுக்கப்புறம் ஐப்பசி கார்த்திகையில் பெய்யக்கூடிய மழையும் பொய்த்து போச்சு அப்படின்னோம்னா அக்டோபர் நவம்பர்
அப்போவும் பொய்த்து போச்சு அப்படின்னோம்னா நம்மளுக்கு ஒரு தண்ணீர் தட்டுப்பாட்டிலேருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதை நம்ம எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். அது ஒரு கடுமையான. ஆக நீர் பரப்பின் மேல் ஏற்படக்கூடிய அந்த வெப்பநிலை மாற்றம் நாட்டினுடைய மழை பொழிவை தீர்மானிக்கிறது. கடல்லையும் அது மழை பொழிவை தீர்மானிக்க, கடல்லையும் மழை பெய்யணும், வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா அப்போ தான் சலினிட்டி குறையும், உப்புத்தன்மை குறையும். இல்லாட்டி உப்பு அது அதிகமாயிடும். அதே மாதிரி ஆற்று நீர் போயிட்டு கடலில் கலக்கணும். கலந்துச்சுனா தான் சலினிட்டி குறையும். அந்த இடத்துல தான் மீன்கள் வந்துட்டு தனது இனப்பெருக்கத்தை செய்யும். அதுக்கப்புறம் அதுக்கு போகும். இதெல்லாம் உங்களுக்கு இனப்பெருக்க காலத்துலலாம் மீன் பிடிக்கக்கூடாது, தடை, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆக இந்த எல் நீனோ ஃபேக்டர், சரி, இது எதனால்? இதுதான் ரொம்ப முக்கியமானது. எதனால் இது மாதிரி ஏற்படுது? இந்த எல் நீனோ ஃபேக்டர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி வந்து வெப்பநிலை அதிகரிக்கும் போது என்ன எஃபெக்ட்ன்றதெல்லாம் நான் சொல்லிட்டேன். மழை பெய்யாது, வறட்சி ஏற்படும். இன்னும் சில இடங்களில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பனிப்பாறைகள் வந்துட்டு நிறைய வேகமாக உருக ஆரம்பிச்சிடும். இப்போ அருணாச்சலத்தில் பார்த்தீங்கன்னா கடுமையான வெள்ளம் போயிட்டு இருக்குது. இப்போது இங்கே நம்ம வறட்சியை சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா மழை கொட்டுது, ஒரு பிரிட்ஜெல்லாம் அடிச்சுட்டு போகுது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஹிமாலயன் கிளேசியர்ஸ்னு சொல்லக்கூடிய பனிப்படலம் அது உருகும். அது உருகுச்சுன்னா கங்கை, யமுனை, சிந்து நதிகளில் வந்துட்டு ஏராளமான நீர் வெளியேறும், வெள்ளம் உண்டாகும், பேரழிவை ஏற்படுத்தும். அந்தாண்ட பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மபுத்திரா அந்த நதியில வெள்ளப்பெருக்கு ஏற்படும். இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னோம்னா அந்த வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க, பொதுவாக வெப்பநிலை குறைய குறைய நல்லது, வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க பனிப்பாறைகளுடைய உருகல் அதிகமாகும். அது உருகுச்சு அப்படின்னோம்னா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மிகப்பெரிய அளவில் வெள்ளம் போகும், மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அது ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடும், ஆற்றுல தண்ணி இல்லாத வரக்கிடும். ஏன்னா பனிப்பாறைகள் ஒரே மாதிரி உருகும் போது தான் எல்லாமே ஒரு சமன்பாட்டில் இருக்கும். உதாரணத்துக்கு இது இங்கே மட்டும் இல்லை, நான் இந்தியா உதாரணம் காட்ட புரிஞ்சுக்கிறதுக்காக. நீங்கள் இன்னும் கொஞ்சம் அப்படி தள்ளி போனீங்கன்னா, கொஞ்சம் இல்லை ரொம்ப தான் தள்ளி போனோம், வட துருவத்துக்கு போனீங்கன்னா பெரிய பனிப்பாறை தாங்க எல்லாம் இருக்கும், ஐஸ் ஃபீல்டு. அதெல்லாம் ரொம்ப அதிகம் உருக ஆரம்பித்தோம்னா கட்டட அளவுக்கு உயர்ந்திருக்கக்கூடிய அந்த பனிப்பாறைகள்லாம் அப்படியே உருகி கடலில் தொப்புன்னு விடும். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா கடல் நீர் மட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்தாண்ட பக்கம் கடல் நீர் டெம்பரேச்சர் அதிகரிக்க அதிகரிக்க, இந்த பனிப்பாறை உருகல் அதிகரிக்க அதிகரிக்க, அது உருக உருக கடல் நீரினுடைய அளவு குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் ஒரு 1/2 அடி உயர்துன்னு வச்சுக்கோங்க. நம்ம கடலோர பகுதிகளில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள நீர் இன்னண்டேட், அதாவது மூழ்கும் அப்படின்ற ஒரு நிலை ஏற்படும். நான் கிளைமேட்டாலஜியும் ஓஷனோகிராஃபியும் படித்ததுனால நான் இதெல்லாம் பேசுகிறேன். நீங்கள் இதெல்லாம் போய் பார்க்கலாம், உங்களுக்கு சொல்லுவாங்க. சரி, அந்த இடத்துக்கு வருவோம். எதனால் உருவாகுது, இந்த எல் நீனோ ஏன் உருவாகுது அப்படின்னோம்னா, இப்படிப்பட்ட வெப்பநிலை எதுவும் உண்டாக்குது அப்படின்னோம்னா, நாம் இந்த கடற்பகுதியில் எண்ணெய், எரிவாயு போன்ற வளங்கள் எல்லாம் எடுக்கிறதுக்காக அந்த முயற்சிக்கிறோம் இல்லையா. அப்போ வந்துட்டு உங்களுக்கு தெரியும், நம்முடைய பூமி பந்து அதனுடைய பேர் பகுதியில் தான் நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் நடக்குது. ஓஷன் எல்லாம் இருக்கா, கடல் சமுத்திரங்கள்லாம் இருக்குது. அது கோர், க்ரஸ்ட் ஆஃப் தி எர்த்து. அதுக்கும் கீழே போனீங்க அப்படின்னோம்னா, அதுக்கு கீழே போனால் லித்தோஸ்பியர், அதுக்கும் கீழே போனீங்கன்னா கோர். இது 2 இடத்துலையும் நீங்கள் போனீங்கன்னா வெப்பம் அதிகமாக இருக்கும். எரிமலை அதனால தானே வெடிக்குது. அது கீழே இருக்கக்கூடிய அந்த வெப்பம் அப்படியே அது உருக்கி அப்படியே மேலே வரும்போது தான் எரிமலையெல்லாம் வந்துட்டு, இப்போ ஒரு எரிமலை வெடிச்சுக்கிட்டு தான் இருக்குது, எங்கேயாவது உலகத்தில் வெடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அந்த எரிமலை வெடித்து அந்த குழம்புகள் வெளியில் வந்துட்டு பரவுனது தான் மலைகளாகவும் உண்டாக்குது. அப்படியே ஒன்று மேலே ஒன்று வடிவங்களாக வந்து அப்படி உருவான மலை தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸு, ஈஸ்டர்ன் காட்ஸு. வெஸ்டர்ன் காட்ஸை வந்துட்டு ஃபிஷர் எரப்ஷன், ஒரு பெரிய ஒரு கோட்டில் அப்படியே கொந்தளிச்சு மேலே வந்தது தான் அது அப்படியே ஏதாச்சும் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இப்படியெல்லாம் உருவான மாற்றங்கள் தான் புவியினுடைய மேல்மட்டத்தில் ஆகின மாற்றங்கள். அப்போ நீங்கள் புவிக்கு உள்ளே நீங்கள் 3000 மீட்டர் 4000 மீட்டர் அப்படின்ட்டு நீங்கள் ட்ரில் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த எண்ணெய் கச்சாவோட வெளியேறக்கூடிய வாயுக்கள் இருக்குது இல்லையா, அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும், தப்பிச்செல்லும் வாயுக்கள்னு சொல்லுவோம், ஃபியூஜிட்டிவ் எமிஷன்ஸ் அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்துட்டு இந்த காவிரி படுகையில் அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை நடைமுறைப்படுத்த மோடி அரசு முற்பட்ட போது அதை எதிர்த்து நடந்த போராட்டத்தில் நான் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டை ப்ளே வகித்தேன்.
அப்போ நான் எழுதின புத்தகம் தான் ஹைட்ரோ கார்பன் அபாயம்ன்ற ஒரு புத்தகம். 2017 வெளியிடப்பட்ட அந்த புத்தகம். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப குறிப்பிட்டிருக்கேன் விலாவாரியாக. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூமியிலேருந்து வெளிவரக்கூடிய அந்த எண்ணெயோடு சேர்ந்து இந்த வாயுக்கெல்லாம் வெளியேறும். இது வந்துட்டு ரொம்ப ஹாட்டானது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பரிக் டெம்பரேச்சர், காற்று மண்டலத்தினுடைய அந்த வெப்பநிலையை வந்துட்டு அதிகரிக்கும். இப்படி அதிகரிச்சதுன்னா என்ன ஆகும்? அதிகரிச்சதுன்னா மழை பொழிவு இருக்காது. நான் சொன்னேன்ல, கடல்லேருந்துட்டு வரக்கூடிய மேகங்கள் வரும்போது நிலத்திலேருந்து வீசக்கூடிய அந்த காற்று அந்த மேகத்தின் மேலே மோதும் போது தான் அந்த வெப்பநிலை குறைஞ்சி ப்ரெசிபிடேஷன் மழை பொழிவு ஆரம்பிக்குதுன்னு. அது நடக்காமலே போய்டும். இன்னும் வெப்பநிலை அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் பார்ப்போம், மேகங்கள் எல்லாம் அப்படியே இருந்து கரைஞ்சி போயிடும், இல்லாதையே போயிடும். ஒரு நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் பார்த்துருங்க அடிக்கடி, இங்கே சென்னையிலேருந்துட்டு அப்படி மேற்கு பகுதியில் பார்த்தோம்னா கியூமுலோனிம்பஸ் கிளவுட்ஸ் அப்படின்ட்டு அப்படியே இந்த மலை மேகங்கள் அப்படின்னு சொல்லுவோம், மலை மாதிரியே இருக்கும். அப்படி அதனுடைய மூஞ்சி கூட பார்த்தீங்கன்னா நாய் மூஞ்சி மாதிரிலாம் இருக்கும். சாயந்தரத்தில் பார்ப்பீங்க. அதை பார்த்த உடனே சொல்லுவேன் இரவில் மழை பெய்யும் அப்படின்ட்டு. நான் ஏற்கனவே சொல்கிறபடி நான் ஜியாகிரஃபி, ஜியாலஜி, கிளைமேட்டாலஜியெல்லாம் நான் படித்தேன், ஓஷனோகிராஃபியில். அதனால் எனக்கு இதெல்லாம் தெரியும். அது பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன் நைட்டு நல்ல மழை இருக்குது அப்படின்னா. அந்த கியூமுலோனிம்பஸ் கிளவுட்ஸில் இருந்துன்னா நிறைய மழை பொழிவு இருக்கும். ஒரு 2-3 மணி நேரம் மழை பெய்யும், போதுமான அளவு தண்ணீர் கிடைக்கும், காற்று ஆக்சிஜனெல்லாம் பிரமாதமாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா மழை பெய்யலைன்னா கூட அங்கேருந்து அடிக்கக்கூடிய காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனு நம்மளுக்கு ஒரு ஆழ்ந்த உறக்கத்தெல்லாம் கொடுக்கும். அப்படி இப்போ எல்லாம் பார்க்குறேன், இரவு மழை வருமானம், மழை வரமாட்டேங்குது. இப்போ இன்றைக்கி சாயந்தரம் கூட மழை அப்படியே வந்துச்சு, நின்று போச்சு. நான் சைதாப்பேட்டையில் இருக்கேன். ஆனால் அந்தாண்ட பக்கம் பார்த்தீங்கன்னா ஆளுநர் மாளிகை அந்தாண்ட இன்னும் பல்வேறுபட்ட பகுதிகளில் நல்ல மழை பெய்ச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா வெப்பநிலை அதிகரிச்சதுன்னா அது நடக்காது. அப்போது நாம் செய்யக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி, வாகனங்களிலிருந்து வெளியேறக்கூடிய புகைகள், இதனால் என்ன ஆகும்னா காற்று மண்டலம் வெப்பமடைய மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைஞ்சு கொண்டே வரும். அப்புறம் இது பருவமழையை பாதிக்குமானா, பருவமழையை பாதிக்கிறதுனால தான் இது வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, இதை பருவநிலை மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய வெப்ப வாயுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். பருவநிலை மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய, லேட்டாக பெய்யாதவே போயிடும். இதுக்கெல்லாம் மூலாதாரமாக இருக்கிறது தான் எல் நீனோ. இப்போ புரியுதுங்களா? ஏன் நிலத்திலையும் கடல் பகுதியிலையும் எண்ணெய் எடுப்பு திட்டங்களை அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள்லாம் சொல்கிறோம் அப்படின்னோம்னா அது காரணம் இதுதான். நமக்கு கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் 70% கடல்லேருந்து தான் வருது. எவ்வளவு? 70%. ஆனால் அந்த கடல் நீரே மாசுபட்டு போச்சு அப்படின்னோம்னா, அந்த ஆக்சிஜனும் மாசுபட்டு போச்சு அப்படின்னோம்னா நம்ம இங்கே வாழ முடியாது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பூமி பகுதியில் பூமியிலேருந்து வெளியேறக்கூடிய அந்த வாயுக்கள் அதெல்லாம் கடற்பகுதியை நோக்கி நைட் அடிக்கக்கூடிய அந்த நிலக்காற்றால் தள்ளிட்டு போகும். அதையெல்லாம் டிஸ்பர்ஸ் பண்ணி அடித்து கிடிச்சு ஒன்றுமில்லாத பண்ணுறது கடற்காற்று தான், அலைகள் தான் இன்னும் சொல்ல போனோம்னா. ஸோ இவ்வளோ பெரிய இயற்கையினுடைய அதனுடைய இயல்பான செயல்பாட்டை வந்துட்டு நம்முடைய நடவடிக்கைகள், எண்ணெய் எடுப்பு, எரிவாயு எடுப்பு, கப்பல் போக்குவரத்து, பிளாஸ்டிக் கழிவுகளை இங்கே வெளியேற்றுவது, இப்படி ஏராளமான விஷயங்கள் கடலில் பாதிக்கும் போது தான் இப்படி ஒரு ஃபினாமினன் ஒன்று உருவாகுது. வாட் இஸ் கால்டு எல் நீனோ ஆர் அல் நீனா. இதை பற்றி நீங்கள் நிறைய படிங்க. இயற்கையை பற்றி அறிந்து கொள்ளல் தான் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய பாடம். இயற்கையோடு ஒன்றி தான் நம்ம வாழ போகிறோம். நாங்கள்லாம் ஒன்று இன்றைக்கி நீங்கள் பார்க்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்கேப் அப்படின்னும், கல்ச்சுரல் லேண்ட்ஸ்கேப்ன்றது தான் விவசாய நிலங்கள். இது வந்துட்டு மனிதனுடைய நடவடிக்கையினால் உருவானது தான். இது கூட நாங்கள் சொல்லுவோம் கல்ச்சுரல் லேண்ட்ஸ்கேப் அண்ட் சீக்வெண்ட் ஆக்குபேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு கட்டுரையே வந்துச்சு, நாங்கள் எழுதியிருக்கிறோம். நான் அதெல்லாம் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு தான் அதெல்லாம் எழுதுனேன். கல்ச்சுரல் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னோம்னா ஒரு காட்டு பகுதியை விவசாய நிலமாக மாற்றி அந்த விவசாய நிலத்துக்கு நடுவில் நம்ம கிராமத்தை அமைக்கிறோம் பார்த்திங்களா, இது தான் வந்துட்டு அந்த கல்ச்சுரல் லேண்ட்ஸ்கேப். அது தான் கிராமன்றோம். அதுதான் பூகோளவியல். புவியின் மீது மனிதனுடைய நடவடிக்கையால் உருவாகக்கூடிய மாற்றங்களை பற்றி அறிவதும் தெளிவதும் தான் ஜியாகிரஃபி, பூகோளவியல். புவியியல்ன்றது புவிக்கு அடியில் போகிறது, என்னென்ன இருக்குது என்ன அப்படின்றதெல்லாம் பற்றி. அப்போது இதோட சேர்த்து தான் கிளைமேட்டாலஜி. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஒரு நேரத்தில் அது ஓசோனில் ஓட்டை விழுந்துச்சு அப்படிலாம் சொன்னதெல்லாம் எதுக்குன்னா இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ் தான். இப்போ
இங்கே மணலியில் இருக்குது, மணலி சுத்தகரிப்பு ஆலயம், மெட்ராஸ் ரிஃபைனரிஸ் லிமிடெட், சென்னை ரிஃபைனரிஸ் லிமிடெட். இப்போது அதில் இதெல்லாம் வெளியேறக்கூடிய அந்த கச்சாவை வந்துட்டு சுத்தப்படுத்தக்கூடிய இடத்துல இருந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏராளமான இப்படிப்பட்ட வாயுக்கள்லாம் வெளியே வரும். அது முதல்ல பண்ணக்கூடியது என்ன, முதல்ல நிலத்து நீரை அதில் பாயற இடத்துலலாம் மண்ணை எல்லாம் பாதிக்கும், நிலத்தடி நீரை பாதிக்கும். அதுலேருந்து வெளியேறக்கூடிய வாயுக்கள் மழை பொழிவை பாதிக்கும். அப்போது ரிசல்ட் என்ன, அட்மாஸ்பரிக் ஹீட், புவியில் வந்துட்டு வெப்பமடைதல் அப்படின்னு சொல்கிறாங்க, அது வந்துட்டு அதிகரிக்கும். அதுதான் இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுது. அது உச்சகட்ட பாதிப்பு தான் ஐரோப்பிய ஒன்றியம் வந்துட்டு அனுபவிச்சுட்டு இருக்குது. எனவே இளைஞர்களே, நீங்கள்லாம் படிப்பு, வேலை, என்ஜாய் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா, இந்த என்ஜாய்ன்ற இடத்துக்கு நீங்கள் வரவே முடியாது இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் நேச்சர். அதனால தான் கிளைமேட் த்ரெட், அச்சுறுத்தல், வெப்ப மண்டலத்துக்கு மீது நடத்தக்கூடிய தாக்குதலை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறது. கச்சா எண்ணெய்லாம் எடுக்கக்கூடாது, பேட்டரி காரே போதும் அப்படின்னு நம்ம சொல்கிறது. வாங்க, இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் எதிர்காலத்தில் வாழவே முடியும். அதனால் இந்த ஃபினாமினனை பற்றி நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு படிக்கலாம். அவங்க வந்துட்டு மேலிருந்த வாரியாக அப்படியே அப்போ ஃபார்ம் ஆகும், இப்போ ஃபார்ம் ஆகும், இப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படியே நிறுத்திடுவாங்க. ஆனால் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மேன் மேட் டிசாஸ்டர் அப்படின்றது இருக்கு இல்லையா, மனிதனால் உருவாகும் பேரழிவுகள், அதுதான் இந்த எண்ணெய், எரிவாயு போன்றவற்றை எடுக்கிறது, பிளாஸ்டிக் பையெல்லாம் நிறைய போடுறது, கடல் நீரை கெடுக்கிறது, கடலில் டாக்ஸிக் வாயுக்கள்லாம் வந்துட்டு கடலில் எடுத்துகிட்டு போய்ட்டு அது நீரோடு சேர்த்து கலக்கிறது. இது எல்லாம் சேர்ந்து தான் கடல் நீரை கெடுக்கின்றன. விளைவு இப்படி போய்ட்டு முடியுது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஒரு ஆழ்ந்த கவலையோடு நான் இதை பேசியிருக்கேன். இதை நீங்கள் படிச்சுட்டு மேலும் நீங்கள் என்ன சேர்க்குறீங்களோ சேர்த்து இதை எல்லாரோடையும் பகிருங்கள். நம்முடைய புவியை நாம் காப்பாற்ற வேண்டும். மதர் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அதை காப்பாற்றினா தான் அது நம்மளை காப்பாற்றும். மீண்டும் சந்திப்பு தொடரலை. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.